அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. விக்கிலீக்ஸ் என்ற வலைதளத்தின் நிறுவனர் ஜூலியன் அசாஞ்சே உலக நாடுகள், முக்கியமாக அமெரிக்கா போன்ற பெரும் பலம் கொண்ட வல்லரசு நாடுகள் உலக மக்கள் மீது கட்டவிழ்த்துவிடும் கொடூரமான வன்முறை, போர்க்குற்றங்கள், மனித உரிமை மீறல்கள், முறைகேடுகள், ஊழல் குற்றங்கள் போன்ற அரசின் பாதுகாக்கப்பட்ட ஆவணங்களை விக்கிலீக்ஸ் இணையதளத்தில் வெளியிட்டு உலகத்தையே திக்குமுக்காடச் செய்தவர். சிறு வயது முதலே ஹேக்கிங், கோடிங் போன்றவற்றில் ஆர்வமாய் இருந்தார் ஜூலியன் அசாஞ்சே. 1987ஆம் ஆண்டில் மெடெக்ஸ் என்ற பெயர் மூலம் மோட்டோரோலா, பேனாசோனிக், அமெரிக்க கப்பற்படை, பாதுகாப்பு படை, பென்டகன் போன்றவற்றை ஹேக் செய்ததற்காக 17 வயதிலேயே அவர் ஆஸ்திரேலிய சிறையில் அடைக்கப்பட்டார். பின்னர் நன்னடத்தை காரணமாக 1996ஆம் ஆண்டு சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார். அதன் பிறகு 2006ஆம் ஆண்டில் விக்கிலீக்ஸ் இணையதளத்தை துவங்கினார். கடந்த 2010ஆம் ஆண்டு ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈராக் போர்களின் போது அமெரிக்கா மேற்கொண்ட போர்க்குற்றங்கள், ஊழல் தொடர்பான ஆயிரக்கணக்கான ரகசிய ஆவணங்களை விக்கிலீக்ஸ் இணையதளத்தில் வெளியிட்டார். ஈராக் வீதிகளில் அமெரிக்க விமானங்கள் நடத்திய கோர தாக்குதல்கள், போர் குற்றவாளிகளை அடைத்து வைக்கும் குவாண்டனமோ பே சிறைச்சாலை என இவர் வெளியிட்ட தகவல்கள் எல்லாம் அதி முக்கியமானவை. 2010ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அமெரிக்கா ஈராக்கில் செய்த போர்க்குற்றம் பற்றிய 77,000 ஆவணங்களையும், அமெரிக்கா பிற நாட்டு அரசியல் தலைவர்களின் தொலைபேசி அழைப்புகளை ஒட்டு கேட்பதையும் ஆதாரத்தோடு போட்டு உடைத்தது. இதேபோல அமெரிக்க உளவு அமைப்பான CIA எப்படி ஆண்ட்ராய்டு, விண்டோஸ் மொபைல்களின் மைக்ரோஃபோன்களை ஹேக் செய்கிறது என்பது குறித்தும் 8761 பக்க ஆவணங்களை வெளியிட்டு பரபரப்பை கிளப்பியது ஜூலியன் அசாஞ்சேவினுடைய விக்கிலீக்ஸ். இது அமெரிக்க இராணுவ வரலாற்றில் மிகப்பெரிய பாதுகாப்பு மீறல்கள் ஆகும். அமெரிக்காவை உளவு பார்த்தது, இராணுவ ரகசியங்களை திருடியது உட்பட 17 குற்றச்சாட்டுகளை அசாஞ்சே மீது அந்த நாட்டு அரசு சுமத்தியது. இதன் காரணமாக அதன் நிறுவனரான ஜூலியன் அசாஞ்சேவை குற்றவாளியாக அமெரிக்கா அறிவித்தது. விக்கிலீக்ஸ் தொடங்கப்பட்ட ஸ்வீடன் நாட்டில் அவர் மீது பாலியல் புகார்கள் எழுப்பப்பட்டன. அசாஞ்சே பிறந்த நாடான ஆஸ்திரேலியா அவருக்கு உதவ மறுத்தது. அமெரிக்காவிற்கு எதிரான ரஷ்ய உளவாளி என குற்றம் சாட்டப்பட்டது. ஈக்குவடார் நாடு மட்டும் அவருக்கு 7 ஆண்டுகள் புகலிடம் கொடுத்தது. அமெரிக்கா இவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு முன்பே இவர் பிரிட்டன் நாட்டில் உள்ள ஈக்குவடார் தூதரகத்தில் தஞ்சம் புகுந்தார். ஜூலியன் அசாஞ்சே சில ஆண்டுகள் அங்கேயே இருந்து வந்தார். கடந்த 2010ஆம் ஆண்டில் ஜூலியன் அசாஞ்சே மீது ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்த 2 பெண்கள் பாலியல் பலாத்காரம் மற்றும் அத்துமீறல் வழக்கு தொடர்ந்திருந்தனர். இதையடுத்து 7 ஆண்டுகளுக்கு முன்னர் அசாஞ்சே மீது ஸ்வீடன் நீதிமன்றம் கைது ஆணை பிறப்பித்தது. ஆனால் ஸ்வீடன் தன்னை அமெரிக்காவிடம் ஒப்படைக்கக்கூடும் என்ற ஆபத்தை உணர்ந்திருந்ததால் ஈக்குவடார் நாட்டில் தஞ்சமடைந்தார் அசாஞ்சே. ஈக்குவடார் தூதரக அலுவலக அறை ஒன்றிலே படுக்கை, சமையல் பொருட்கள், மேஜை, கழிவறை என இன்றியமையாத விஷயங்களோடு தனது வீடாக மாற்றிக்கொண்டு 7 ஆண்டுகள் அங்கேயே வாழ்க்கையை கழித்தார் அந்த மனிதர். ஜூலியன் அசாஞ்சே எனும் ஒற்றை மனிதர். அவரை கட்டடத்திற்குள் பத்திரமாக வைத்திருக்க ஈக்குவடார் அரசு 3.7 மில்லியன் யூரோ செலவிட்டிருக்கிறது. அவர் கட்டடத்தை தாண்டினால் கைது செய்வதற்காக கட்டடத்தை சுற்றிய காவலுக்கு மட்டும் இங்கிலாந்து அரசு 12.6 மில்லியன் யூரோ செலவு செய்திருக்கிறது. இருப்பினும் கடந்த 2019ஆம் ஆண்டில் அவருக்கு அளித்து வந்த அடைக்கலத்தை ஈக்குவடார் அரசு வாபஸ் பெற்றது. இதையடுத்து அப்போதே பிரிட்டன் போலீசார் அவரை கைது செய்தனர். அதன் பிறகு அவர் தெற்கு லண்டனில் உள்ள சிறையில் அடைக்கப்பட்டார். அவர் பிரிட்டன் அரசால் கைது செய்யப்பட்டதும் ஸ்வீடன் நாட்டின் பொது வழக்கு பிரிவின் துணை இயக்குனர் ஈவா மேரி பர்சன் ஜூலியன் அசாஞ்சே மீதான பாலியல் வழக்கை மீண்டும் விசாரிக்க ஸ்வீடன் அரசு முடிவெடுத்துள்ளது. இந்த வழக்கில் அவர் குற்றம் செய்திருப்பதற்கான முகாந்திரங்கள் இருக்கின்றன என்று கூற கடந்த மே மாதம் அவர் மீதான விசாரணைகள் மீண்டும் துவங்கின. ஆனால் விசாரணை மீண்டும் கைவிடப்பட்டது. இதேபோல பலமுறை ஸ்வீடன் அரசு அசாஞ்சேவுக்கு எதிரான வழக்குகளை கைவிட்டிருக்கிறது. இந்த பாலியல் தொந்தரவு குறித்த விவரமான புகார் அறிக்கையை வாசித்தால் இந்த வழக்கு பொய்யாக புனையப்பட்டது என்ற சந்தேகம் எழும்பும் வகையிலேயே உள்ளது என்பார்கள் அரசியல் பார்வையாளர்கள். ஜூலியன் அசாஞ்சே உலக அரசியலில் அதிகார வர்க்கத்தை எதிர்க்கும் முக்கியமான நபர். அவர் மீது அழுத்தம் கொடுப்பதற்காக பாலியல் புகார் ஒரு ஆயுதமாக பயன்படுகிறது என்பதே
அவரை சார்ந்தோரின் வாதமாக இருக்கிறது. அந்த நேரத்தில் ஈக்வடார் அரசுக்கு பல்வேறு நெருக்கடிகள் எழுந்தன. அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜெர்மனி, ருமேனியா, பிரான்ஸ், ஆஸ்திரியா, பிரேசில் மற்றும் ஹாலந்து ஆகிய நாடுகளிலிருந்து ஈக்வடார் அரசு மீது சைபர் தாக்குதல்கள் நிகழ்த்தப்பட்டன. வெளியுறவுத்துறை அமைச்சகம், வங்கிகள், அதிபர் அலுவலகம், பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களின் இணைய பக்கங்கள் இந்த தாக்குதலால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், இவை அனைத்துக்கும் காரணம் ஜூலியன் அசாஞ்சேவுக்கு நெருக்கமான குழுக்கள்தான் ஈக்வடார் எனவும் அந்நாடு குற்றம் சாட்டியது. இந்த நிலையில் அமெரிக்காவின் கோரிக்கையை ஏற்று அவரை நாடு கடத்த இங்கிலாந்து அரசு கடந்த 2022ஆம் ஆண்டு ஒப்புதல் அளித்தது. இருப்பினும் ஜூலியன் அசாஞ்சே அமெரிக்காவுக்கு நாடு கடத்தப்பட்டால் அவருக்கு அங்கே மரண தண்டனை விதிக்கப்படாது என்பதை அமெரிக்கா உறுதியளிக்க வேண்டும் என்று ஜூலியன் அசாஞ்சே தரப்பில் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வந்தது. இதற்கிடையே தான் செய்த தவறை ஒப்புக்கொண்டதால் ஜூலியன் அசாஞ்சே இங்கிலாந்தில் உள்ள பெல்மார்ஷ் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார். லண்டன் உயர்நீதிமன்றம் ஜாமீன் அளித்த நிலையில் அவர் விடுதலையானார். தவறை ஒப்புக்கொண்டதால் அமெரிக்காவும் அவருக்கு குறைவான தண்டனையை வழங்க ஒப்புக்கொண்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதை விக்கிலீக்ஸ் தரப்பும் உறுதி செய்துள்ளது. இது தொடர்பாக அது தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் ஜூலியன் அசாஞ்சே விடுதலையானார், 1901 நாட்கள் சிறையில் கழித்த பின்னர் பெல்மார்ஷ் சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டார் என பதிவிட்டுள்ளது. 52 வயதான அவர் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆவணங்களை வெளியிட்ட குற்றத்தை ஒப்புக்கொண்டார். அங்கே அமெரிக்க இராணுவ ரகசியங்களை வெளியிட்ட குற்றத்திற்காக ஜூலியனுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என தெரிகிறது. ஏற்கனவே ஜூலியன் பிரிட்டனில் 5 ஆண்டுகள் சிறையில் இருந்துவிட்ட நிலையில் அது கழிக்கப்படும் என தெரிகிறது. எனவே இவர் இனிமேல் சிறையில் இருக்க தேவையில்லை. இதனால் விரைவில் தனது சொந்த நாடான ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல இருக்கிறார். இவரது விடுதலைக்கு ஒருவர் முக்கியமான காரணம் என்றால் அது இவருடைய மனைவி ஸ்டெல்லா மோரிஸ் தான். இருவரும் 2015ஆம் ஆண்டு முதல் காதலித்து வந்தனர். 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதம் லண்டனில் திருமணம் செய்து கொண்டனர். இந்த திருமணம் மிகவும் சுவாரஸ்யமானது. ஈக்வடார் அரசு இவருக்கு அளித்து வந்த அடைக்கலத்தை வாபஸ் பெற்றதும் லண்டன் சிறையில் அடைக்கப்பட்டார். அப்போது இருவரும் திருமணம் செய்ய லண்டன் காவல்துறை அனுமதி மறுத்தது. இவர்கள் திருமணத்திற்கு சிறைத்துறை அனுமதி மறுத்ததால் சிறையில் கைதிகள் பார்க்கும் நேரத்தில் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். இந்த திருமணம் குறித்து ஸ்டெல்லா, இது சிறை திருமணம் அல்ல, சிறை சுவர்களை மீறி, அரசியல் அடக்குமுறைகளை மீறி, தன்னிச்சையான தடுப்பு காவலில் ஜூலியனுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் இழைக்கப்பட்ட தீங்கிலும் துன்புறுத்தலிலும் நடந்த அன்பு மற்றும் நெகிழ்ச்சியின் அறிவிப்பு என்று பெருமிதமாக கூறுவார். உண்மைகளை நீண்ட நாள் சிறையில் அடைக்க முடியாது என்பதற்கு வாழ்நாள் உதாரணம்தான் ஜூலியன் அசாஞ்சே.